கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும். இங்கே வேத வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, கர்த்தரால் தான் நம்மளுக்கு நடக்கிற காரியங்கள்லாம் வாய்க்குமா. ஆமென். ஏதோ ஒரு காரியம் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க, அதில் நிறைய தோல்வி அடைஞ்சிட்ருக்கீங்க, இல்லை காரியம் வாய்க்காமல் அது தடைப்பட்டு போய்கொண்டே இருக்குது, அதில் ஒரு ஆசீர்வாதமே இல்லாமல் இருக்கீங்க. இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, அந்த என் கரத்தில் ஒப்புக்கொடு. நீ உன் சொந்த பலத்தை சாராது, உன் சுய புத்தியை சாராது, உன் படிப்பை சாராது, உன் டேலண்ட்டை சாராது, இதெல்லாம் எதுவுமே உதவாது, என்னால் மட்டும்தான் அந்த காரியம் வாய்க்கும்னு சொல்கிறாரு. இன்றைக்கி கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்களா? ஏசப்பா, நான் இந்த காரியத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு உதவுங்க, இந்த காரியம் வாய்க்க முடியாது செய்யுங்க, ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் செபிக்கிற வேலை கர்த்தர் உங்களுக்காய் அற்புதங்களும் அதிசயங்களும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் கருத்தில் ஒப்பு கொடுங்க. இனி தோல்வி உங்களுக்கு இல்லை, எல்லாம் வெற்றி தான். ஆமென்.